ஏய் சூத்ர பாய்பா ஏய் என்ன பண்ணாங்க ஏய் என்னடா என்ன பொம்பளையா மதிப்பீங்க யார் பொம்பளை உள்ளதா சொன்னாங்களே அஞ்சே கால் முடிய முக்கானே சரியா ஒரு ரொப்பளிய மரம் அதான் யார் வரங்கண்ணா ஏய் அவதாரமே என்ன பண்ணுறீங்க ஏமா நீ வக்காரான வக்காந்தில்ல ஒருவேளை நீ வக்காரும் போது ஆணிக்கு பிடிக்க பதில் எடுத்து செக் பண்ணி பார்த்துருவேன் பிளாஸ்டிக் சேர்ல எங்க தெரியா ஆணி அம்மா இல்ல மாதுல போற வைங்க ஓடு ஓடு அம்மா இது ஏறி வக்காரீங்க வக்கார் மாதுல என்னடா இது பாம்பே கக்கூஸ் மாதிரி இது ஏறி வக்கார போறா தூக்குற அம்மாவே காலை புடிச்சு பொம்பளை எப்படிதான் தூக்குவாங்க இல்லம்மா எப்படி நீ தான் தூக்குற என்ன என் நெஞ்சு பிடிக்காத என்ன ஆகுது நான் எட்டி கச்சி விட்டானே என்னம்மா ஐயோ ஒடுத்து போதுங்க அது பெரிய தெரியுது கச்சி போட்டு வாய் தோசை வருது போறது என்னடா பண்ண கவர்மெண்ட்டுக்கு டெண்டர் விட்டுக்கிறேன் இல்லம்மா நம்ம நேரம் தச்சுனியா ஆமா எக்கத்து கச்சு மரபே உன்னா கூட கூத்தாரம் பத்தியா நான் யாரா கத்தி இருந்தா கொடுங்க நான் குத்தி செத்து போறேன் நான் ஏமா நோ 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 யா நீலாம் குத்தாத நான் குத்துவேன் நீ குத்தாத நான் குத்துவேன் என் தாத்தா ரெண்டு பேரும் பேசிக்கிறாரு நான் நீனு கேடுகிற அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஆமா ரொம்ப நேரமா பேசுறீங்க தான் பேசுறாங்க என்னவா இவ ஜாயிட்டா இப்படி போடுறா பாடி அங்க போடுன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க போய் பாடியா கேப்பா பாடி இல்ல பாதல அவங்க கூத்து பார்க்க விட்டு பாடி அங்க போட்டுறாங்க ஆச்சு போட்டு கேக்குறாங்க கேட்டானு சொல்லுவாங்க அது இரு எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா இரு வரேன் ஏமா இந்த மாதிரி ஜாக்கெட் எல்லாம் உனக்கு எந்த டெய்லர் தாமா தைக்கிறான் நான் டெய்லர் கடையில தைக்கலப்பா அப்பா சிமெண்ட் கடையில தைக்க அதான் படி என்ன வச்சுக்கிறாங்க ஜாக்கெட் போட போட வராதே ஏண்டா வரா ஏன் வரீங்க ஏன் வரீங்க பண்ணி தேடியா என்ன இங்க உட்கார்ந்துடா என்ன இங்க உட்கார்ந்துடா உன்னை பார்த்தாலே பத்தி ஏய் திரும்ப உன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய கருவிதான் யாருக்கு சொந்தம் என்று சொல்லவில்லை உண்மையை மறைச்சிட்ட நீ அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணம் மொத்தமே எனக்கு சொந்தம் அதுக்கு குடிக்க முடியாது நீ இந்த நாட்டுக்கே மகாராணி நாண்டு இந்த நாட்டுக்கு மகாராணி நான் தான் அதெல்லாம் அப்போ உன்னுடைய கணவர் பட்டயத்தினை எழுதி என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டார் இந்த நாட்டுக்கே மகாராணி நான் குடிக்க முடியாது நீ பொட்டெதற்கு பூவெதற்கு பொட்டதற்கு பூவேதற்கு பொசுமத்து தானதற்கு பட்டி விட்ட மரமாடினே நான் பாவி ஒரு சுகம் காணினே பாவி ஒரு சுகம் காணினே
உள்ளந்தான் தான் சேரும் பொட்டதற்கு பூவேதற்கு பூசு மஞ்சள் தானேதற்கு பட்டிவிட்ட மரமானே நானும் பாதி ஒரு சுகம் தானே நானும் பாதி ஒரு சுகம் தானே ஓடோடி வந்த என்னை இறைவா இறைவா போராட வைத்தானம்மா கண்ணில் நீரோட விட்டானம்மா கண்ணில் நீரோட விட்டானம்மா பொட்டதற்கு பூவேதற்கு பூசு மஞ்சள் தானேதற்கு பட்டி விட்ட மரமானே நானும் பாதி ஒரு சுகம் காணினே நானும் பாதி ஒரு சுகம் காணினே இன்பநிலை தான் எதற்கு இறைவா இறைவா இன்பநிலை தான் எதற்கு எவருக்கு கூடாதம்மா அம்மா எவருக்கு கூடாதம்மா அம்மா எவருக்கு கூடாதம்மா பொட்டதற்கு பூவேதற்கு பூசு மஞ்சள் தானதற்கு பட்டி விட்ட மரமானே பாவி ஒரு சுகம் காணினே நானும் பாவி ஒரு சுகம் காணினே பாவி இப்பொழுதாவது என்னை விட்டு விடடி பாவி வேணாம்மா. உட்காரு பட்டுன்னு சொன்ன உடனே உட்காரு அவதான் உட்கார் டேய் யார் அவன் give me the தட்டு பாபா நான் நாட்டு சேர்மனே இருப்பேன் அந்த அது ஆறு பேர் வா சொல்லு அவங்கிட்ட எடுக்க முடியாதும்மா. இந்த பாவி என்ன தவறு செய்து நின்று இந்த பாவி கரத்தில் இந்த திருவட்டை கொடுக்கின்றாய் அடி பாவி. ஏய் இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல உன் வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு காரணம் யாரு சொல்லு உன் உயிரோட விட்டுறேன் அடி பாவி, உனக்காக இல்லை என்றாலோ இந்த ஊருக்காக சொல்றேன்டி. எனக்கோ திருமணமாகி 25 ஆண்டு காலமாகிய குழந்தை பாக்கியம் இல்லை. என்னுடைய கணவரோ கைலாயம் சென்றார், சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். சிவபெருமானாகப்பட்ட ஒரு தவத்தினை பெற்று ஒரு கனியை கொடுத்தார். அந்த கனியை 1 மண்டலம் 48 நாள் கௌரி விரதம் இருந்து புசித்தேன். அதனால தரடி இந்த கரு உண்டானது. வேற எங்கனா போய் சொல்லு. 25 வருட காலமாக இவளுக்கும் இவளுடைய கணவருக்கு குழந்தை பேர் என்பது கிடையாதாம். அதனால் சிவபெருமானை நோக்கி ஒரு தவத்தினை வைற்றான். அந்த தவத்தினை வச்சு சிவபெருமான் ஒரு கனியில கொடுக்க இவளுக்கு வந்துருச்சான் புடுக்கணும். எனக்கு தான் கொடுக்க சொல்லலாம், வருதார் பார்க்கலாம் புடுக்கணும். உனக்கு வராது, யா இந்த ஜலமத்தில் உனக்கு கிடைக்காது. கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு பை தர நிற்கிறாங்க கட்ட பையா.
இல்லப்பா சுருக்கு பை. ஏய், எப்பொழுது நீ தொட்டுதாடி கட்டிய கணவனுக்கு துரோகத்தினை இழைக்க வேண்டும் என்று நீ மனதார நினைத்தாயோ, இதன் பிறகு இந்த நாட்டிலே நீ உழவே கூடாது. நீ செத்து போகணும். ஆமா ராஜாத்தி, நான் அதை பார்த்து ரசிக்கணும், சிரிக்கணும். எவள் ஒருவர் தொட்டுதாடி கட்டிய கணவனுக்கு துரோகத்தினை இருக்கின்றாளோ அவள்லாம் உன்னை பார்த்து திருந்தணும் கொஞ்சம் கொஞ்சம். எத்தோடியா அடி பாவி, என்ன பார்த்தாடி அந்த வார்த்தை கேட்கிற? என்ன போல பத்திரிகளுக்கு எல்லாம் உன்ன போல தாசிகளால தானடி அவ பெயரு. ஆமா, குழந்தை பத்தினி நான் தேவடியா. இப்ப குழந்தைக்கு வந்து பத்தினின்னு நேம் போர்டு அப்படியே ஒட்டிட்டு இங்க நான் தேவடியான்னு போர்டு ஒட்டிக்கிறேன். நீ நானும் கவர்மெண்ட் பஸ்ல போலாம். இப்பா வாரம் வெடிக்காலம் காஞ்சி வரும் போற வந்துச்சுன்னா போலாம். இப்போ நீ பத்தினின்றதுனால அந்த போர்டு பார்த்துட்டு உங்ககிட்ட 300 ரூபாய் குத்துட்டு இறக்க போறானா, இல்ல தேவடியான்றதுனால என்கிட்ட இருந்து 300 ரூபாய் வாங்கிக்கின்னு இறக்க போறானா? 2 பேருக்கும் கவர்மெண்ட் பஸ்ல ஃப்ரீ தான். பாவி, வாழ்ந்தாலும் பத்தினியாகத்தானடி வாழ்ந்து இருக்கணும். சொல்லிக்கிறாங்க கவர்மெண்ட்ல இருந்து பத்தினியா வாழணும். ஏ தேவடியா போய் பாரு, நான் தான் பத்தினி 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 பத்தினின்றவங்களா. மீஞ்சி போனா ஒரு 3 அடுக்கு கட்டிருப்பாங்க, இல்லை 4 அடுக்கு மாடி கட்டிருப்பாங்க. அவள் தான் அவங்களால முடிஞ்சு. ஆனா என்ன மாதிரி ஆளுங்க பாரு, நாங்களாம் 10 அடுக்கு மாடி கட்டி 10வது அடுக்கு மாடி மேல பாடி வச்சு போட்டு. தட் இஸ் தேவடியா. ஓகே பாவி, இப்படி எல்லாம் பேசி உனக்கு நாக்கு கூசலையாடி. ஏய், நீ ஒய்கா வீட்டு சோறு போட்டா அந்தாலே ஆண்டி ஹோட்டல் தேடின்னு வரான். அடி பாவி, ஹோட்டல் சோறு கூட கையில காசு இருக்கிற வரைக்கும் தானடி. கையில காசு இல்லைன்னா வீட்டு சாப்பாடு தானடி தேடி வருவாங்க. அது போல தானடி உன்னை போல தாசிகளோட மோகமும். கையில காசு இருக்கிற வரைக்கும் தானடி உனக்கு எல்லாம் மதிப்பு. காசு இல்லைன்னா நாய் கூட உன்னை மதிக்காதடி நாயே. தேர் எங்க சுத்தினாலும் தேர் அடிக்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து நிக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்காரனும் கட்டணும் வீட்டுக்காரனும் எங்களா சுத்தினா கரெக்டா நம்ம கிட்ட தான் வந்து நிக்க போறான்ற தைரியத்தில் நீ பேசுங்கிற. நான் எப்படியா பேசுறவா அடியா என்ன அப்படியே ஐயோ அதனால தாண்டி உனக்கு வாய் இவ்வளவு பெருசா இருக்கோத்தான் வீட்டுக்காரர் அப்படியே போட்டு நொறுக்கணும். நான் உங்களை எல்லாம் நீ சொல்லி தரடியா? நீ சொல்லி தரலாமா? ஏய், உனக்கு இப்பயே இவ்வளவு வாய்க்குது. இன்னும் அறியாத வயசுல எத்தனை பயா சண்டை எடுத்துன்னு வந்துருப்பா என் தக்காத்தியா. அச்சாச்சு கிஞ்சி பச்சாங்களா டோலு பேச்சு பச்சா கிஞ்சி பச்சா பேர் பார்த்தா டோலு நாங்க விட்டாதான வீட்டுக்காரர் திரும்பி வீட்டுக்கு வருவான். அவர் கடைசியா இப்படிதான் போனோம். குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதே அடியே காத்தா அடியே தேவடியா. அடி பாவி, என்னுடைய கணவர் எந்த நிலையில் வந்தாலும் பரவாயில்லடி. கல்லானாலும் கணவே, புல்லானாலும் புருஷன்டி. நோ 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 நோ, சேஞ்ச் தி டயலாக். கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷன். கல்லு குடிச்சாலும் கணவன் தான், புல்லா குடிச்சாலும் புருஷன் தான். எர்ரி ஆம்பளைங்களை ஒழுங்கா பார்த்துக்க தெரியாது. எந்த காத்திங்க வாயாடக்கூடாது. நாட்டு மக்கள் அனைவரும் உன்னை பார்த்து கால் இந்நாட்டு மன்னவ மகாராணி யாருக்கோ புள்ளை பெற்று வந்துட்டார் அப்படின்னு உன்னை பார்த்து காடி தூக்கணும். இதை நான் பார்த்து ரசிக்கணும். இதை நீ அப்படியே போய் நீ அங்கனா போய் ஏறிலையோ குளத்துலையோ கொட்டிலையோ ஊந்து நீ சாவணும். அதை பார்த்து அம்மா ராஜாத்தி நான் சிரிப்பேன். சாவடி நான் இடம் கிடைக்காம சுத்தி நிக்கிறியா? இங்க சாவ தெரியாது உனக்கு. ஒரு பாட்டில் விஷம் கிடைக்கல, ஒரு மய கயிறு கிடைக்கல, நீ தேவடியா? என்ன நீ எங்க இருக்க? அவள் வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு யார் காரணம் என்று ஒரு வார்த்தை கேட்டு சொன்னாளா? எட்டி ஒரு உதவ சக்கி வந்து என்ன உன்னை விதைத்து விட்டாளா? அவள் கையில இருக்கக்கூடிய சாட்டை கொண்டு என்ன அடி அடி நடிச்சுட்டாங்க. அடி பாவி, என் பத்திரி தெய்வத்தை அடிச்சாயா? ஏய் ஏய்
வாமா வாமா அப்பா அந்த அம்மா அடிச்சு அடி அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் சப்பு வரல. ஐயோ கத்திரை உனக்கு என்னாச்சு? எனக்கு சப்பு வரலங்க. சப்பு வரல. அதான் நான் சொல்றேன், வரலையா? என்ன பண்ணுறது தெரியுமா? கத்திரை உனக்கு என்னாச்சு? என்னங்க? உனக்கு என்ன நேர்ந்தது கத்திரை? அவ என்ன அடிச்சா பாரு, அந்த அடி கூட நான் ஏத்துக்கிறேங்க. பிறகு நான் வேணாம்னு சொல்றேன். அப்படி அவ என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டா பாருங்க. என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? என்ன பார்த்து தேவடியான்னு கேட்டாங்க. ஐயோ அப்படியே கட்டி விட்டாள். அவ எப்போ என்ன பார்த்து தேவடியான்னு கேட்டாலும் இதன் பிறகு நான் உயிரோட இருக்க மாட்டேன். கத்திரை அப்படி சொல்லாதே, அப்படி சொல்லாதே. நான் கடைக்கு போய் 1/4 கிலோ வெள்ளம் வாங்கி தொட்டு செத்து போறேன். ஐயோ அம்மா வெள்ளம்மா ரொம்ப விஷமாச்சு அது. இல்லைன்னா ஒரு கயிறு கொடுங்க, நான் போய் வாய் மரத்தை தூக்க மாட்டேங்கிறேன். வாய் மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ராஜா, அதுக்கு போவாத காலிங்க அதிகமா இருக்கும், மாட்டிக்கின்னு சாவுக போறேன். இல்லைன்னா விட்டுருக்க, நான் குளிக்க சொல்ல அண்ணன் கூட தண்ணி. அது ஆய அதிகமா இருக்க நீ பாய் அண்ணன் கூட தண்ணி. ஏன் எனக்கு எமனா கரையப்பா? கத்திரை இப்படி எல்லாம் சொல்லாத கத்திரை, உனக்காகவே நான் இருக்கின்றேன். அப்படி சொல்லலாமா? அப்படின்னா ஒரே ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. என்ன என்ன என்ன? ஒண்ணு நான் ஒண்ணுமா இல்ல ஒண்ணுமா? ஐயோ இப்படி கட்டிவிட்டால் என்ன சொல்வது? கத்திரை நீதான் எனக்கு உயிர், நீதான் எனக்கு வேணும் உயிர். கத்திரை நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு. சொல்ல மாட்டேங்க. என்னங்க என்ன? ஒருவேளை அவள் வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு காரணம் நீங்களா இருந்தா சித்தின்ற முறையில் நான் தூக்கி வளர்த்திருப்பேன். அப்படித்தான் அப்படித்தான். அது யாருக்கு பிறக்க போதோ? ஒருவேளை நாட்டு மக்கள் அனைவருமே உங்களை பார்த்து அந்த குழந்தை பார்த்து தப்பா பேசிட்டாங்க. அப்படி என்னால தாங்க முடியாது. அப்படியா? அவ கத்திரை ஏமா இப்ப சப்ப வருதா?